வணக்கம், நான் Deepan. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Apache160 4V வந்து வீடியோ டெலிவரி எடுத்தது பார்த்துருப்பீங்க. ரிவ்யூ நான் எதுவும் கொடுக்கல, ஏன்னா அது ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு மேக்ஸிமம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ Apache160 4V தான் நிற்கிது. இப்போ என்ன அப்படின்னா, அது ரைடிங் ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓனர்கிட்ட கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, வண்டி எடுத்து எத்தனை மாதம் ஆகுது? 7 மாதம் ஆகுது. ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். என்ன கம்ப்ளைண்ட்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் ரிவ்யூக்கு வந்து என்ன ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு என்ன அமௌண்ட் கொடுத்தாரு, செகண்ட் சர்வீஸ்க்கு என்ன ஆச்சு, அண்டு இதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி, இந்த 7 மாதத்தில் என்னெல்லாம் ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, என்ன இஷ்யூலாம் பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ராகுல், சொல்லுங்கள், என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்க இந்த 7 மாதத்தில்? 7 மாதத்தில் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த மீட்டரில் வந்து இந்த பேட்ரி இருக்குல்ல, பேட்ரி வந்து இதுக்கு வந்து எப்படின்னா பேட்ரி தான் ஃபுல்லாக, கிக்கரே கிடையாது, 2 சைடும் கிக்கர் கிடையாது. கிக்கர் இல்லாதனால பேட்டரியில் தான் வண்டி போடுது. அந்த பேட்ரி வந்து ட்ரை ஆச்சுன்னா ஒரு இன்டிமேஷன் வரும், அது பிளிங்காகி வரும். பெருசாக இஷ்யூன்னு எதுவும் வந்தது கிடையாது. இவ்வளோ 4000 கிலோமீட்டர் 3700 கிலோமீட்டர் பக்கம் ஓடிடுச்சு. இருந்தாலும் செயின் மட்டும் டைட் வைக்கணும், மற்றபடி எனக்கு பெருசாக எந்த செலவும் வைக்கல. சரி, ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டிங்களா? அப்போ என்ன காஸ்ட் ஆச்சு, என்னெல்லாம் பண்ணாங்க? ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து செயின் லூப் அடிச்சானுவேன், ஆயில் சேஞ்ச் பண்ணானுவேன், எல்லாம் சிந்தட்டிக் ஆயிலுங்கிறதுனால 850 ரூபா கேட்டானுவேன். அப்புறம் சர்வீஸ் முடிச்சுட்டு வரப்போ பிரேக் வந்து சரியாக பிடிக்கல. அது கொஞ்சம் வாட்ரு வந்து இருக்கிறனால அது நமக்கு பிரேக் பிடிக்காது. அது மேக்ஸிமம் என்னோட புல்லட்லேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு பிரேக் பிடிக்காது. பேக் பிரேக் கொண்டுமா ஃப்ரெண்டுமா? ரெண்டுமே டிஸ்க்குங்கிறனால பிரேக் அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் தள்ளி போய் நிற்குது. பிரேக் ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஓட்ட சரியாக போயிடுச்சு. அப்புறம் செகண்ட் சர்வீஸுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு இடத்துல வந்து கீழே ஃபுட் ரெஸ்ட்டு கீழே இந்த இடத்துல வந்து லைட்டாக துரு பிடிச்சிருக்கு. அது ரிமூவ் இடமா? ஃபுட் ரெஸ்ட்டு கீழே இங்கே. ஆமாம், இந்த இடம் இதே மாதிரி 2 சைடுமே துரு பிடிச்சிருக்கு. அதை அவங்ககிட்ட சொன்னோம். வண்டி வந்து நான் இங்கேருந்து தான் எடுத்தேன், திருச்செங்கோட்டில் எடுத்தேன். ஃபஸ்ட் சர்வீஸ் இங்கே தான் விட்டேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்போ இங்கே எந்த பிரச்சனை இல்லை. செகண்ட் சர்வீஸுக்கு வந்து சென்னையில் விட்டேன். அப்போ எனக்கு இந்த இடத்த பிரச்சனை சொல்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வண்டி எங்கே எடுத்தீங்களோ அங்கே காட்டினா தான் அவங்க மாற்ற முடியும், நாங்கள் எதுவும் மாற்ற முடியாது, நாங்கள் மாற்றினோம்னா அதுக்கு தனியாக பில் போடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு எதுவும் சொல்லலை. செயின் லூப் வைக்க சொன்னேன், செயின் டைட் வைக்க சொன்னேன். அவங்க வச்ச மாதிரி எனக்கு தெரியல. கேட்டதுக்கு செயின் டைட் வச்சுருக்கோம், கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், ஓட்ட சரியாக போயிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் எதுவும் சரியாக போகல, அது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் லூஸாக இருக்கனால எதுவும் சவுண்டுன்னு வரல. சவுண்டு வந்துன்னா தான் கொண்டு போய் வரணும். இது வரைக்கும் இப்போ வரப்போ கூட சென்னையிலேருந்து பைக்கில் தான் வந்தேன். லாங்கில் வந்தனால வண்டி ஓட்டிகிட்டு வரப்போ நல்லா தான் இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் லோக்கலில் ஓட்டுறதுக்கும் லாங் விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. லோக்கலில் ஓட்டுறப்போ வண்டி இன்ஜின் சவுண்டு ஒரு மாதிரி இருக்குது, லாங் விடுறப்போ தான் ஒரிஜினல் சவுண்டே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா லாங் விடுறப்போ தான் எந்த ஸ்பீட் பிரேக்கர்லேயும் பிரேக் அப்ளை பண்ண மாட்டோம். அதே மாதிரி நல்லா வண்டி இன்ஜினும் நல்லா ஓடும். அதனால தான் வண்டி அப்போ ஒரிஜினலாக தெரியுது. லோக்கலில் ஓட்டுறப்ப வண்டியோட சவுண்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. அதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸ் விட்டோம். செகண்ட் சர்வீஸுக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா, ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸு, அப்புறம் எல்லாம் அந்த ஆயில் கீழெலாம் போட்டு நல்லா நீட்டாக தொடச்சி விட்டானுவேன். எவ்வளோ ஆச்சுன்னா 59 ரூபா தான் கேட்டானுவேன். கேட்டால் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, செயின் லூப் அடித்தோம் அப்படின்னாங்க. மற்றபடி பெருசாக இந்த கஷ்டம் ஆகலை 7 மாதத்தில். நான் ஒருக்க கீழே விழுந்து இந்த இது உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் எடுக்குது, பிரச்சனை இல்லை. அது கலண்டே வந்துருச்சு, இது தனியாக கையோடு கலண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு இதை கொண்டு போய் கடையில் காட்டினதுக்கு இது ஃபுல்லாக தான் மாற்ற முடியும் அப்படின்னாங்க. அது மாற்றுறதுக்கு 850 ரூபா ஆகும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு தெரிஞ்ச சீனியர் ஒரு பையன்கிட்ட கேட்டதுக்கு அவன் இருந்துக்கிட்டு, இல்லை கீழே இருக்க மவுட்டு மட்டும் மாற்றினா போதும், ரேட்டு கம்மியாக தான் ஆகும்னா. அதுக்கப்புறமேட்டு இந்த செல்ஃபி என்கிட்ட தான் இருந்தது, உள்ளே வச்சு ஒரு நம்பி தள்ளினேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் பழைய மாதிரி ஆறிடுச்சு. நல்லா பெருசாக ப்ராப்ளம் ஆகல. இப்போ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரல. வேறு ஏதாவது இஷ்யூ? ஹீட்டிங் இஷ்யூ இது ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அதிகமாக வண்டி எடுக்கிறதுனால ஹீட்டிங் இஷ்யூ எந்த பிரச்சனையும் கிடையாது. சேர் அதிகமாக அடிக்குது கீழே. ஹீட்டிங் இஷ்யூ ஓகே. அப்புறம் மைலேஜுக்கு டெஸ்ட் பண்ணிங்களா? மைலேஜ் எவ்வளோ வருது? லோக்கலில் விட்டோம்னா 40லேருந்து 45 வரைக்கும் வருது. அது ஓட்டுற ஸ்பீடை பொறுத்து. 60 போனோம்னா மைலேஜ் நல்லா தருது, 45க்கு மேலேயே தருது. அதே விரட்டினோம்னா மைலேஜ் அப்படியே ட்ராப் ஆகிடுது. இங்கே
இந்த என்ஜின் மிஷின் இடத்துல வந்து ஆர்பிஎம்மில் ரெட் கலர் லைட் எரியும். 90 கிலோமீட்டருக்கு மேலே போனோம்னா இந்த இடத்துல லைட் எரியும். இந்த லைட் எரியிறப்ப அந்த ஸ்பீடை கிராஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் மைலேஜ் நல்லா ட்ராப் ஆகுது. லாஸ்ட் டைம் நாங்கள் தடா போயிட்டு வந்தோம். 650 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம். சென்னையிலேருந்து 120 கிலோமீட்ரு, அப்புறம் மலை ஏறி இறங்கினோம் 240 கிலோமீட்ரு. அப்படிங்கிறப்ப எனக்கு 650 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து மொத்தம் 6 பாயிண்ட் வந்துருந்தது. எனக்கு 3 பாயிண்ட் மிச்சமே வந்தது. அதே நான் அங்கே வந்து சென்னையிலேருந்து இங்கே வரப்போ விரட்டிட்டு தான் வந்தேன். அப்போ பார்த்தோம்னா 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிட்டோம். அப்படி அடித்தேன் 1 பாயிண்ட் தான் இருந்தது. 400 கிலோமீட்ரு, அது 240 கிலோமீட்ரு, அதுக்கு 3 பாயிண்ட் இருந்தது. வரப்போ என்ன ஸ்பீடில் வந்திருப்பேன்? 80, 90, 112 வரைக்கும் போச்சு. அதுக்கு மேலேயும் போயிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு நிறைய இடையில வண்டி வரனால அதுக்கு மேலே விரட்ட முடியல. அப்படி விரட்டிட்டு வந்து நமக்கு மைலேஜ் வந்து 1000 ரூபாய்க்கு அடிச்சு 1 பாயிண்ட் நிற்கியா? எவ்வளோ வந்துருக்கும் மைலேஜ்? 35 வந்துருக்குமா? 40 வந்துருக்கும். 40 வந்துருக்கும். 35 to 40 வந்துருக்கும். லிமிட் 60 70 ஓட்டுறப்ப மைலேஜ் நல்லாவே கிடைக்குது. மற்றபடி ஹேண்ட்லிங்லாம், டிராஃபிக்லலாம் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது? ஹேண்ட்லிங் டிராஃபிக்லலாம் நல்லா வளைச்சி ஓட்ட நல்லா இருக்குது. அதே மாதிரி டயரும் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நல்லா ஓரளவுக்கு படுக்க போட்டு ஓட்ட முடியுது. ஆனால் யூட்டர்ன் அடிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு சில என் ஃப்ரெண்ட்லாம் யூட்டர்ன் அடிக்கிறப்ப கீழே வண்டியை போட்டான். அது டர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மி, இவ்வளோதான். இதுக்கு மேலே திரும்ப முடியும், இதுக்கு மேலே திரும்பாது அது. ஆமாம், அதனால் கொஞ்சம் அது மட்டும் அது சிரமமாக இருக்குது. இல்லை டக்குன்னு. ஆனால் ரன்னிங்கில் அந்த ப்ராப்ளம் இருக்கா? ரன்னிங்கில் அந்த பிரச்சனை கிடையாது. யூட்டர்ன் திருப்புறப்ப யூட்டர்ன் போட்டோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம். யூட்டர்ன் போடுறப்ப நல்லா கொஞ்சம் படுத்துக்கிட்டு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அப்படியே பழகிடுச்சு. வண்டி எடுத்து 7 மாதத்தில் நான் இது வரைக்கும் வண்டிக்கு செலவு பண்ணேன். ஃபஸ்ட் சர்வீஸுக்கு 850 செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸுக்கு ஒரு 59 ரூபா மட்டும் செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த செலவும் பண்ணதில்லை 7 மாதத்தில். ஃபஸ்ட் சர்வீஸுக்கு அது செலவு பண்ணி தான் வேறு வழி கிடையாது. ஆயில் மாற்றணும் அப்படி இப்படிங்க எடுத்த இடத்துலேயே மாற்றி தரேங்கனால அதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸுக்கு பெருசாக செலவாகலை. அதாவது நம்ம கம்பெனி வந்து வரல. ஏன்னா நான் ஃபஸ்ட் சர்வீஸ் வரப்போ 500 கிலோமீட்டருக்கு மேலே ஒன்றா விட சொன்னானுவேன், இல்லை டேட்டில் வந்து விட சொன்னானுவேன். நான் டேட்டில் தான் போய் விட்டேன். அப்போ எனக்கு வந்து 350 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருந்தது. ரெண்டாவது சர்வீஸ் விடுறப்பே வந்து 3 மாதம் கழிச்சு விட சொன்னாங்க. நான் ஒரு 2 மாதம் தள்ளி தான் விட்டேன், 5 மாதம் கழிச்சு தான் விட்டேன். அப்படி விடுறப்பே எனக்கு வந்து மைலேஜ் எவ்வளோ ஓடி இருந்ததுன்னா 2000 சில்லரை கிலோமீட்டர் தான் ஓடி இருந்தது. 2200 கம்மியாக தான் சம்திங் தான் ஓடி இருந்தது. அதுக்கப்புறம் ஓடல. அப்படி கொண்டு போய் ஒரு நாள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆயில் மாற்ற சொன்னேன். சிந்தட்டிக் ஆயில் மாற்றிருக்கனால 5000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டலாம் அப்படின்னாங்க. இப்போ வந்து 3700 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னொரு 1300 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா கொண்டு போய் செகண்ட் சர்வீஸ் விட்ட வேண்டியது தான். இப்படி இருந்தாலும் மறுபடியும் இங்கேருந்து சென்னைக்கு வேண்டி நாளைக்கு இல்லை 4 மணி நேரம் கிளம்பிடுவேன். இப்போ லாங் விடுறனால அங்கே போய் ஒரு 10 நாளில் மறுபடியும் சர்வீஸ் விடுற மாதிரி இருக்கும். சென்னையில் ஆனால் சர்வீஸ் எப்படி கரெக்டாக பண்ணுறாங்களா, நல்லா பண்ணுறாங்களா இல்லை எப்படி? சென்னையில் ஒரு சில ஷோரூமில் நல்லா பண்ணுறானுவேன். என்னாலும் வண்டியை சென்னையில் விடுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பேட்டரி கழட்டிடுறாங்களோன்னு ஒரு பயம். மற்றபடி ஷோரூமில் விடுறதுனால எனக்கு அந்த பயம் இல்லை. அவங்கக்கிட்ட போய் தைரியமாக நான் கேட்பேன். வண்டியில் ஏதோ பேட்டரிக்கு மிஸ் ஆச்சுன்னா நான் ரெகுலராக ஒரே ஷோரூமில் விடுறதுனால அவங்கக்கிட்ட போய் தைரியமாக கேட்டுக்கலாம். ஏன்னா ஷோரூம் தவிர்த்து நான் வெளியே எங்கேயும் விடுறதில்ல. இது வரைக்கும் பிரச்சனைன்னு எங்கேயும் நின்னது கிடையாது. பெட்ரோலுக்கும் ட்ரை பண்ண விட்டது கிடையாது. ஒரு பாயிண்ட்லேயே வச்சு ஓட்டிகிட்ருக்கேன், மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பாயிண்ட் கம்மி போச்சுன்னா உடனே நான் அடிச்சிடுவேன். ஒரு பாயிண்ட்லேயே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஏர்லாம் ஏர் வந்து செக் பண்ணிடுறீங்களா கரெக்டாக? 2 வாரத்துக்கு ஒருக்கா அடிப்பேன். 2 வாரத்துக்கு ஒருக்கா பெட்ரோல் அடிப்பேன். 200 ரூபாய்க்கு அடிப்பேன். ஏன்னா அப்போ ஏர் செக் பண்ணிடுவேன். முன்னாடி 28, பின்னாடி 32. அது வந்து இவங்க கொடுத்துருக்காங்க வண்டியிலேயே. அதே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி 2 வாரத்துக்கு ஒருக்கா பெட்ரோல் ஏர் அடிக்கிறப்பே பின்னாடி 32 இருந்ததுன்னா 28, 29 வந்துடும். அதேமாதிரி முன்னாடி 28னா 26, 24 வந்துடும். மற்றபடி இன்ஜினில் ஏதாவது நாய்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது வைப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே இது போகிறப்ப ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். எப்படி ஃபுட் ரேஷில் ஆகுதா? இல்லை டேங்க்லேயே ஆகும். டேங்க்லேயே ஹேண்டில் பார்லாம் அதெல்லாம் ஏதாவது அந்த மாதிரி இல்லை. இது அதெல்லாம் 100 தண்ணி தான் டேங்க்லேயும் வைப்ரேஷன் இருக்குது. சரி, இதோட ப்ளஸ் என்ன? ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா உனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சது? எனக்கு பிடிச்சது ஜிடிடி மூட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் டிராஃபிக்கு அதுக்கப்புறமேட்டு ஓஎம்ஆரில் எதுக்கோ போயிட்டு இது ரிட்டர்ன் வரப்போலாம் ஒரு சில சமயம் மேக்ஸிமம் 2 கை விட்டுட்டுலாம் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 4 நிமிஷம் 2 கை ஸ்ட்ரைட் ரோடு. நைட் டைமு என் தம்பியை வந்து பிக்கப் பண்ண போயிட்டான். அதனால ரோடு வெறிச்சோடி தான் இருக்கும். அதனால நான் 2 கை விட்டுட்டு ஓட்டிகிட்டு வருவேன். அப்போ அது பாட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்மூத்தாக போகும். ஆக்சிலேஷன் கொடுக்க தேவையில்லை. நான் 5th கியரில் வச்சாலே 45 போகுது.
இது வந்து ப்ளஸ்ஸா? அது என்ன மோடு? ஜிடிடியா? கிளைத் த்ரோ டிராஃபிக் மோடு. என்ன மோடு? கிளைத் த்ரோ டிராஃபிக் மோடு. அப்படின்னா அது எதுக்கு? டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்காக. ரேஸ் பண்ண தேவையில்லையா அந்த டைமில்? அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் போய்க்கும். ஓகே, வேறு என்ன இதில் மைனஸ், பெரிய மைனஸாக நீ நினைக்கிறது? 5வது கீரில் போனாலும் 5 கீர் பத்தாத மாதிரியே இருக்குது, இன்னொரு கீர் வேணுங்கிற மாதிரியே இருக்குது. வேறு ஏதாவது பெரிய மைனஸா? இது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ப்பா, இந்த காசு போட்டு வாங்கியிருக்கேன், இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது? சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கிடையாது. ஒரு சில சமயம் நான் சைடு ஸ்டாண்டை போட்டுவிட்டு எடுத்துருவேன். அதுக்கப்புறமேட்டு ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றுறப்ப கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கிடையாதுனால எந்த கீரில் ஏற்றுறோன்னே தெரியாது. ஒரு சில சமயம் தேர்ட் கியரில் வச்சு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறப்ப ஆஃப் ஆகிரும் வண்டி. வேறு ஏதாவது? வேறு பெருசாக எனக்கு நான் எந்த இஷ்யூ ஃபாலோ பண்ணல. சீட்டிங்கில் எப்படி இருக்குது? அவர் சென்னை போயிட்டு வந்தல, உனக்கு ஏதாவது பெயின் இருக்கா? பாடி பெயின்? அதாவது வண்டி ஓட்டிகிட்டு போகிறவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஓட்டலாம். உனக்கு எந்த பெயின் இல்லையா? இல்லை, நான் ஓட்டிகிட்டு வந்தால் பின்னாடி உட்காந்துட்டு அந்த 2 பேரும் தான் மாறி மாறி ஓட்டணும். ஓட்டிகிட்டு வரப்போ எனக்கு எந்த பெயினும் தெரியல. நல்லா 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர்னாலும் தைரியமாக போகலாம். அதுக்கப்புறமேட்டு அது ஒரே பொசிஷனில் உட்காதனால இந்த காலும் இந்த கீழே பிரேக்கு இந்த மணிக்கிட்டுக்கிட்டேயும் வலிக்கும். ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு வரவனுக்கு ரொம்ப பெயின் இருக்கும். இருந்தாலும் சீட் நல்லா குஷனாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் வலி இருக்குது, பின்னாடி வலி இருக்குது. இப்போ ரைடிங்க்கு ஓகே, பின்னாடி உட்கார்ந்தவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அது பக்கம் லோக்கல்னால் பிரச்சனை இல்லை, லாங் போகிறப்ப தான். ஒரு 60 கிலோமீட்டர் வந்துட்டானாவே வலி எடுக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் லைட்லாம் எப்படி இருக்குது? லைட்லாம் இன்னும் வாங்கின புதுசில் அப்படியே தான் இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா பிரைட்டாக அடித்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பிரைட்னஸ் கம்மியான மாதிரியே தெரியுது. ஆனால் நல்லா டார்க்கான இடத்துல பயங்கர இருட்டாக இருக்கிற இடத்துல அடிக்கிறப்ப பழைய மாதிரி தான் இருக்குது. டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கா? 112. டாப் ஸ்பீட் சேவ் ஆகும்ல இதில்? 112. டாப் ஸ்பீட் 112, அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுது. இது என்ன? அது 0 to 60 இவ்வளோ செகண்டில் வரும் அப்படிங்கிறது. 9.9 செகண்டில் 60யா? ஓட்டி இருக்கிறது, நீ ஓட்டி இருக்கிறது? அதுவே வரதா? அப்புறந்தே இருக்காது. ஓகே. வேறு பிரேக்கிங்கில் எப்படி இருக்குது? பிரேக்கிங்கில் ஸ்கிட் ஆகுதா? இது வரைக்கும் ஏபிஎஸ்ங்கிறானுங்க, எப்படி இருக்குது? அது ஃப்ரண்ட்டில் தான் ஏபிஎஸ், சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ். நான் வேகமாக போய் பிரேக் அடிச்சிருக்கேன், ஏபிஎஸ் அப்ளை ஆகாது நல்லாவே தெரியுது. நான் ஃபீல் பண்ணதில்லை, என்னுடைய சீனியர் ஓட்டிகிட்டு சொல்லியிருக்காங்க பிரேக்கு ஏபிஎஸ் அப்ளை ஆகிறது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. பேக் பிரேக் ஏதாவது பேக் டயர் ஏதாவது ஸ்கிட்டாக இருக்கா? இது வரைக்கும் நானும் அப்பாச்சு ஓட்டியிருக்கேன். அப்போ என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்க டக்குன்னு பேக் பிரேக் அடிக்கிறப்போ டயர் அந்த பக்கம் போகும். அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் 100 120 110 அந்த ஸ்பீடில் போய் நான் பிரேக் அடித்து இது வரைக்கும் அந்த பின்னாடி வீல் வந்து இது வரைக்கும் வளர்த்துனதே கிடையாது. நேராக அது பிரேக் அடித்து அதுவே தான் போகும். ஏன்னா பிரேக் நான் இங்கே அப்ளை பண்ணேன்னா ஒரு 100 மீட்டருக்கு அந்த சைடு போய் தான் நிற்குது. அதை வேகமாக போகிறப்ப, ஸ்லோவாக போகிறப்ப 60-70 போகிறப்பெல்லாம் பிரச்சனை இல்லை, அது கரெக்டாக நின்றுக்கும். வேகமாக போகிறப்ப கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அது அட்ஜஸ்ட் பண்ணி வேறு எதுவும் இல்லை. ஓகே. நீ வந்து எவ்வளோ மார்க் கொடுப்ப இந்த வண்டிக்கு? ஒரு அவுட் ஆஃப் 10 அப்படின்னா எவ்வளோ கொடுப்ப? 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். ஏன் அந்த 2 வந்து மைனஸ்? அது கீழே அந்த சைடு ஸ்டாண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கிடையாது. டர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை. வண்டியே இருக்க வாட்டர் வாஷ் விட்டோம்னா நல்லா நீட்டாகவே இருக்குது. அதே மாதிரி சர்வீஸ் மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக தான் இது வரைக்கும் ஆகியிருக்கு. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. போக போக தான் தெரியும் எவ்வளோ செலவு வைக்கிது என்ன எதுன்ட்டு. நமக்கு இதில் என்ன ப்ளஸ்னால், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையோ, அதாவது இந்த பேக் இந்த டேங்கு இந்த கிராஃபிக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேர் அடிக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் சேர் அடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடிக்குது. பார்த்திங்கன்னா இன்ஜின் ஃபுல்லாக அடிச்சிருது. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக சேர் அடிச்சிடும். அண்டு இந்த மக்காடு சொல்லவே தேவையில்ல, அது எப்போயும் எல்லா வண்டியிலும் இருக்கிறது தான். பேக் சைடு பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இப்போ இங்கே வந்து இந்த இது நம்ம போட்டிருக்கிறனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதுலேயே அடிக்குது. இது இல்லை அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக நாரிடும். ஸோ பேக் சைடு உட்காந்துருக்கிறவங்க முதற்கொண்டே ப்ராப்ளம் தான். இது இருக்கிறனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் சேர் ஆகிடுது. அந்த அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த சீட்டு கழட்டுறதுக்கான இது கொடுத்துருப்பாங்க. அது மேக்ஸிமம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த சீட்டை கழட்டி உள்ளே கொஞ்சம் ஸ்டோரேஜ் மாதிரி ஏதாவது ஆர்சி புக்கோ அந்த டீட்டெயிலாம் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ இதுக்கு மேலே சொல்கிற அளவுக்கு ரிவ்யூ இது இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து துருப்பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் அவர் கேட்டதுக்கு அங்கே வந்து ஷோரூமில் விட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கின இடத்துலேயே விட்டிங்கன்னா பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மேக்ஸிமம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஷோரூமில் நம்ம எத்தனை பார்த்துருப்போம்.
அது இப்படியே தான் சொல்லுவாங்க, பட் அது இன்னும் சரி பண்ணி தரமாட்டாங்க. ஸோ இவ்வளோதான் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ. சரி, ஓகே, பாய்.